பசுவை தெய்வம்னு சொல்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமானது தெரியுமா? அதோட அவர் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அடுத்தது அவர் சொல்றாரு, புர்கா இஜாப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இப்பொழுதும் இஸ்லாமிய பெண்கள் நடமாடிக்கொண்டு இருக்கிறாருங்க, நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தா இவங்களை போல ஒரு முட்டாள் யாரு? இந்த முட்டாள்தனத்தை ஆதரிக்கக்கூடிய இவ்வளவு இஸ்லாமிய மனிதர்களும் இருக்கார்கள், மக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த கலைஞர் டிவி இந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்கிறதா அப்படிங்கிறது கேள்வி. ஆஜராக கூட அட்வொகேட்ஸ்க்கு தைரியம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆளும் அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத அட்வொகேட்ஸும் குரல் கொடுக்குறாங்க. அங்கே தான் யாராலையும் எதிர்த்து பேச முடியல அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்காக இங்கே நம்ம குரல் கொடுத்தா இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் கைது செய்துன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? முகமது யூனிஸுக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு தானே? முகமது யூனிஸுக்கும் முத்துவேல் ஸ்டாலினுக்கும் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் தெரிகிறது. கோர்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கோர்ட்டுகிட்ட போகிறோம், கோர்ட்டு தீர்ப்பும் கொடுத்துருக்கு. சில நேரங்களிலே உண்மை பக்கம் நின்று அவர்கள் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறது நிர்வாகம், ஆட்சியாளர்கள் கையில் இருக்குது, மாவட்ட நிர்வாகம். இந்த மாவட்ட நிர்வாகம் பல நேரங்களில் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்குதுன்னு இதே கோர்ட்டு திரும்பவும் கேள்வி கேட்டிருக்கு. நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், நான் உங்களை தண்டிக்க வேண்டி இருக்கும், சீஃப் செக்ரட்டரியாக நாங்கள் கோர்ட்டுக்கு கூப்பிடுவோம். இது இந்த திமுக இது போன்ற கட்டமைக்கிறது புதுசு கிடையாது. ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால் அங்கங்கே பிரச்சாரம் போனார், திண்ணையில் உட்காந்துட்டு பேசுவார், ஒரு மேடை போட்டு நமக்கு நாமேவா ஏதோ நடைப்பயணம்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணார் ஸ்டாலின். அப்பொழுது ஒரு லேடி கேள்வி கேட்டாங்க. ஏன்னா இவர் ஸ்கிரிப்டடு தான், இவங்க யார் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த பதில் வச்சுட்டு தானே இருப்பாங்க. திடீர்னு அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி ஒரு அம்மா கேள்வி கேட்டுருச்சு. உடனே அவர் அப்போ என்ன சொன்னார், நீ வேலுமணி அனுப்பிச்ச ஆளா அப்படின்னு கேட்டார். இப்பொழுதும் மறந்துடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா, பங்காளிகள் எப்படி இருக்காங்க, உன் ஆட்சியிலையும் உடஞ்சிருக்கு, இப்போ எங்கள் ஆட்சியிலையும் உடஞ்சிருக்கு, நீ எதுக்குப்பா இதை பெருசாக பண்ணுற? இப்போ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோன்னா ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும், அண்ணாமலை தேவையில்லாம் இதை ஒரு பெரிய இஷ்யூவாக கிளப்புவார் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது. பத்தாக்குறைக்கு இப்போ விஜயும் கூட வந்துட்டார். ஏன்னா விஜயும் நேற்று ஒரு கண்டன அறிக்கையை, அதாவது இந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 3 மாதங்களே ஆன புது பாலம். மழை நிவாரண பணியில் மக்களை சந்திக்கும் திமுக அமைச்சர் எம்எல்ஏக்களுக்கு மக்களிடையே எதிர்ப்பு. அருப்புக்கோட்டை அருள்மிகு வாழவந்தம்மன் கோவில் நிலத்தில் சட்டவிரோத கட்டிடம் தடுத்து நிறுத்திய இந்து முன்னணி. பங்களாதேஷ் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து தமிழகம் முழுவதும் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கைது செய்த காவல்துறை. அயோத்தி தீர்ப்பு நேர்மையற்ற தீர்ப்பு, முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு நம்மளோட செய்திகளை கருத்துக்களை பரிமாற திரு ராஜேஷ் ராவ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்தார்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்தியாக, முதல் செய்தியாக, திருவண்ணாமலை செங்கம் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மேம்பாலம். அதில் ஹைலைட்டுக்கு குறிப்பு என்னன்னா, மேம்பாலம் திறந்து 3 மாதங்கள் தான் ஆகியுள்ளது. அதனுடைய தங்களுடைய கருத்து. திருவண்ணாமலை தண்டாரம்பட்டு பக்கத்தில் இருக்கிற அகரப்பள்ளிப்பட்டு, தொண்டமனூர், இது 2 கிராமங்களையும் இணைக்கக்கூடிய அந்த பாலம். நீங்கள் சொன்னது மாதிரி அந்த பாலம் கட்டி 3 மாதங்கள் தான் ஆகிறது. 16 கோடி ரூபாய் செலவில் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாலம். இது போல் மிகப்பெரிய வெள்ளம் வரும் பொழுது பாலம் அடிச்சுட்டு போகிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஒரு பெரிய செய்தியாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும், ஆனால் திமுக இப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்தால் இதுக்கெல்லாம் என்ன பேசும் அப்படிங்கிறதுனால தான் இப்பொழுது நம்ம பேச ஆரம்பித்திருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ஒரு புயல் காற்று மாதிரி வீசியது. அப்பொழுது சத்ரபதி சிவாஜியுடைய சிலை அது சில மாதங்களுக்கு முன்பு தான்
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சார். ஆனாலும் அந்த புயல் காற்றில் அது தாங்காமல் அந்த சிலை உடைஞ்சு போச்சு. மற்றவர்கள் உத்தவ் தாக்கரே முதற்கொண்டு பலர் இது சிவாஜியை கேவலப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்லாம் எதிர்க்கட்சிகள் பல விஷயங்களாக பேசியது. ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களிலே அங்களது பிரச்சாரத்திற்கு வந்த போதும் சரி, வேறு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போதும் பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மக்களிடம் மன்னிப்பு கேட்டார். நாங்கள் சிறந்த முறையில் ஒரு நல்ல கட்டுமான நிறுவனத்திட்ட கொடுத்து தான் அதை கட்டினோம், புயல் மழையில் இதில் இப்போ அதை காரணம் சொல்வதெல்லாம் அர்த்தம் இல்லை. ஆனால் ஒரு சத்ரபதி சிவாஜியோட சிலை விழுந்துருச்சு, அதற்காக இந்த மகாராஷ்டிரா மராட்டிய மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் மிக வலுவான மிக பிரம்மாண்டமான சிலை எழுப்பப்படும் அப்படிங்கிற உறுதியும் சொன்னார். எதற்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது, அதற்கு தார்மீக பொறுப்பேற்று பிரதமர் நரேந்திர மோடி இப்படி பேசுகிறார். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, எதுக்காக இப்போ இந்த செய்தியை நம்ம எடுத்திருக்கோங்கிறதும் ஒன்று இருக்குல்ல. வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறது, பல இடங்கள் அடிச்சுட்டு போகிறத பார்க்குறோம். எப்பொழுதும் எதிர்பாராத அளவுக்கு வெள்ளம் வந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாலம் அடிச்சுட்டு போனவுடனே எதிர்க்கட்சிகள் பாஜக முதற்கொண்டு அதிமுக முதற்கொண்டு கருத்து தெரிவிக்கிறாங்க. இதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இதுக்கு ஒரு அறிக்கை சொல்றார். பாலத்தை விட 4 மீட்டர் உயரத்து அளவுக்கு வெள்ளம் போணுச்சு, அங்கே ரெட்டாறு பாம்பாறு ஆறு அந்த நீர்பிடிப்பு பகுதியில் மிகப்பெரிய அளவு மழை பெய்தது, அங்கேருந்து தண்ணி வெள்ளமாக வந்த பொழுது இந்த பாலம் அடிச்சுட்டு போச்சு. நீங்கள் எங்களை குற்றஞ்சாட்டு சொல்கிறீங்களே, எடப்பாடி ஆட்சியில் 7 பாலங்கள் உடைஞ்சது எங்களுக்கு தெரியாதா? பாலம் கட்டிட்டு இருக்கும் பொழுதே கடலூரில் சிங்காரத்தோப்பு பாலம் இடிஞ்சு விழுந்தது தெரியாதா? ஏன் இதே திருவண்ணாமலையில் நாகநதி கமண்டல நதி மேலே கட்டப்பட்ட பாலங்கள் இடிஞ்சு விழுந்தது அந்த மக்களுக்கு இப்பொழுதும் மறந்துடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா பங்காளிகள் எப்படி இருக்காங்க பார், உன் ஆட்சியிலையும் உடஞ்சிருக்குது, இப்போ எங்கள் ஆட்சியிலையும் உடஞ்சிருக்குது, நீ எதுக்குப்பா இதை பெருசாக பண்ணுற? இப்போ நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோன்னா ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும், அண்ணாமலை தேவையில்லாம் இதை ஒரு பெரிய இஷ்யூவாக கிளப்புவார் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது. பத்தாக்குறைக்கு இப்போ விஜயும் கூட வந்துட்டார். ஏன்னா விஜயும் நேற்று ஒரு கண்டன அறிக்கையை, அதாவது இந்த நேரத்தில் மிகப்பெரிய வெள்ளம் வந்த நேரத்தில் ஆளும் அரசாங்கத்தை நம்ம கிண்டல் செய்ய, அதாவது குறை சொல்ல வேண்டிய நேரம் இல்லை, இருந்தாலும் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை இதை நீங்கள் சரி செய்வீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டதில்ல, உங்களிடம் தானே இப்போ நாங்கள் கேட்க முடியும், அதிகாரத்தில் நீங்கள் தானே இருக்கீங்க, இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்னலாம் எடுத்திருக்கீங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு. இன்னும் நீங்கள் காவி சாயம் பூசி விட்டு நீங்கள் மற்ற அரசியலை பேசிவிட்டு நீங்கள் செய்த தவறை மறைக்கக்கூடிய இந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியாக அவர் பேசியிருக்கிறார். பல இடங்களிலே பார்க்குறோம், கடலூராக இருக்கட்டும், விருதாச்சலம் அந்த விக்கிரவாண்டி அந்த பகுதியிலே இருக்கட்டும், திருவண்ணாமலையில் பார்த்தோம் மண்ணுக்குள்ளார 7 உயிர்கள் புதைந்துட்டது, அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி கூட அந்த இடத்துக்கு நேராக போய் ஏவா வேலு கண்ணீர் சிந்தி இருக்கிறார். அதை நம்ம பொய்யின்லாம் சொல்லலை, ஏன்னா அவர் அந்த பகுதியை சார்ந்தவர், அங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்ப, அது மண்ணோடு மண்ணை புதைஞ்சு போயிருக்காங்கிறப்ப அது கஷ்டமாக தான் இருக்கும். அவர் உண்மையிலேயே கூட தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ அவங்களுக்கு காம்பன்சேஷன் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? 5 லட்சம் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? அது கள்ளச்சாராயம்னு தெரியும், அதை குடித்தா நம்ம உயிர் போகணும்னு தெரியும், அப்படி இருந்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. இது போல் ஒரு அசாதாரண சூழல். வெள்ளத்தில் அந்த பாறை விழுந்ததில் மண்ணோட மண்ணாக ஆயிருக்காங்க, அவங்களுக்கு 5 லட்சங்கிறீங்க. அதை விடுங்க, ஒரு வாரத்திற்கு முன்பு ஈசிஆர் ரோட்டில் அவங்க பாட்டும் 5 பெண்கள் அங்கே மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, ஒரு ஓரமாக மாடு மேய்ச்சிருந்தாங்க, அந்த சாலையின் ஓரத்தில் உட்காந்துருந்தாங்க. ஒரு கார் விபத்து ஏற்படுது, அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு கொடுத்தீங்க? அதாவது அவங்க சாவோன்னு அந்த ஓரமாக உட்காந்துருந்தாங்களா? இப்போ நீங்கள் லெவல் கிராசிங்கில் போனாங்க, சிக்னலை பார்க்காம போனாங்க, ஏன்னா அவர்கள் மீது ஒரு தவறு இருக்கு. ஒரு ஹைவேஸில் நீங்கள் குறுக்க போனீங்கன்னா காரால் எப்படி திடீர்னு நிறுத்த முடியும்? அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது விபத்து அப்படின்னு நம்ம இருக்கலாம். இது விபத்து ஏற்படுத்தப்பட்டது, அவன் குடிச்சிட்டு வந்தானா இல்லை அவனுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸா? ஏன்னா அந்த இதில் 4 மாணவர்கள் தான் வந்திருக்காங்க, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். அதில் என்ன கண்டிஷனில் இருந்தாங்கன்னு அதில் 2-3 பேர் அதுலேருந்து விட்டுட்டாங்கங்கிறாங்க. யார் மேலே முழுசாக கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, உண்மையான காரணம் என்ன, அதெல்லாம் அடுத்தடுத்த அந்த ஃபங்கல் புயல் வந்த பிறகு மற்ற விஷயங்கள் வந்ததுனால இதெல்லாம் பற்றி யாரும் மக்கள் யோசிக்கவில்லை.
அந்த 5 பேருக்கு நீங்க என்ன காம்பன்சேஷன் கொடுத்தீங்க? இப்பொழுது புதையுண்டவர்களுக்கு நீங்க என்ன காம்பன்சேஷன் கொடுக்க போறீங்க? டாக்டர் ராமதாஸ் இது மேல பயிர் சேதம் நடந்திருக்குது, கொடுத்த காசு பத்தாது நீங்க அறிவிச்சிருக்கிறது. அதாவது என்ன இதுல பாதிப்பு, என்ன வரப்போகிறது, இதெல்லாம் பற்றி யோசிக்காமல், மத்திய அரசு காசு கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத பத்தி யோசிக்காமல் புதுச்சேரி அரசு வீட்டுக்கு 6000ன்னு ரேஷன் கார்டுக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. பிளேம் பண்றதுக்கு ஒரு சாக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முதற்கட்ட நிவாரண பணிக்கு உடனடியாக 2000 கோடி வேண்டும்னு மத்திய அரசுக்கு நீங்க லெட்டர் எழுதுறீங்க. புதுச்சேரி அரசு அப்படி செய்யலையே. ஒண்ணு, இப்ப பாராளுமன்றத்துல இதுக்காக முழு மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் விட்டுட்டு மற்ற நடவடிக்கையெல்லாம் நிறுத்திட்டு பெங்கால் புயல் பத்தி மட்டுமே பேசணும் அப்படின்னு உங்க பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு அங்க சத்தம் போட வைக்கிறீங்க. ஆனால் நீங்க இங்க செய்த தவறுகளை மறைப்பதற்காக இந்த வேலையெல்லாம் பண்ண 30ஆம் தேதிக்கு முன்பே கிட்டத்தட்ட 29, 27, 28 அந்த தேதிகளிலேயே மத்திய அரசிலிருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. குறிப்பாக திருவண்ணாமலை இந்த பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து வருகிறது, அதுவும் மண் சரிவு ஏற்படும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு இவ்வளவு நாள் உங்களுக்கு முட்டு கொடுத்தவர்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இப்பொழுது ஆதரவாக இந்த பூவிலகின் நண்பர்கள் இப்படிங்கிற கோஷ்டி எல்லாம் என்ன சொல்லுது? இல்ல மழை பெய்யும், கனமழை பெய்யும் சொன்னாங்க. ஆனா கிருஷ்ணகிரியில பாருங்க 50 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே நடந்த வெள்ளத்தை நீங்க காரணம் காட்டி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்னும் அந்த பழைய இதே கன்வென்ஷனல் மெத்தட்லேயே இருக்காங்க. லேட்டஸ்ட் இது எங்க எவ்வளவு மழை பெய்யணும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதே தயாநிதி மாறன் பேசுனதெல்லாம் கேட்கலாம். இதற்காக ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் புது ரேடார்களை எல்லாம் இது பண்ண போறோம்னு சொல்லி அதற்காக நீங்க பட்ஜெட்ல நிதி ஒதுக்குன அந்த சீன் போட்ட விஷயங்கள்லாம் மக்கள் மறந்துடல. ரேடாருக்காக அந்த நிதி ஒதுக்கியது என்னாச்சு? நீங்க புதுசா என்னென்னமோலாம் யோசிச்சிங்களே இந்த மழை அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு, அது உங்களுக்கு என்ன சொன்னிச்சு? நீங்க உண்மையிலே அந்த பணியை தொடங்கிட்டீங்களா? அது என்ன சொன்னிச்சு? அப்படின்னா ஒதுக்கிய நிதி என்ன ஆச்சு? இப்படி எல்லாம் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போவும் பாருங்க, அந்த ஹைவேஸ்ல நின்றுட்டு மக்கள் ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சோறு போட்டவங்க இன்னைக்கு சோறு இல்லாமல் நெருக்கதியா எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறப்ப அதை பார்க்கும் பொழுதே நமக்கு நெஞ்சு பதைக்கிறது. ஆனால் இவங்க இந்த அரசு அந்த அரசின் மீதும் அந்த அரசு இந்த அரசின் மீதும் திறந்ததுல இதாயிடுச்சு. 2 மணிக்கு 1.68 லட்சம் கடனையே ஒரே நேரத்தில் திறந்து விட்டாங்க. ஆனா நாங்க ஏற்கனவே மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறாங்க. எப்ப அறிவிப்பு கொடுத்தாங்க? எவ்வளவு வரும்னு சொன்னீங்க, ஆனா நீங்க எவ்வளவு திறந்து விட்டீங்க அப்படிங்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க? மேட்ச் பண்றாங்க. 2015 அதே டிசம்பர் 1, 2024 அதே டிசம்பர் 1, கால இது கூட கரெக்டா இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒன்றை ஒன்று குற்றம் சாட்டி கொண்டிருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பது யாருன்னா சாதாரண மக்கள். இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகா உள்பட அந்த கொடியை வச்சுக்கிட்டு அங்க விழுப்புரம் பகுதியில் போராட்டம் பண்றதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஆளும் அரசுக்கு தெரிகிறதா என்னன்னு தெரியல. அதனாலதான் மக்களும் பல இடங்கள்ல கொந்தளித்து ஆளும் அரசுக்கு எதிராக கோஷம் போட்டுட்டு வரதெல்லாம் பார்க்குறோம். இந்த திராவிட மாடல் அரசு இனியாவது திருந்துமா அப்படின்னு. இப்போ நமக்கு என்னன்னா, இது வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு கட்டடம் அப்படிங்கிறப்ப அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, வெள்ளம் இல்லை, மழை இல்லை, ஆனால் பல அங்கன்வாடி பள்ளிகளில் மேற்கூரை இடிஞ்சு குழந்தைகளுக்கு அடிபட்டிருக்கா இல்லையா? ஸ்கூல் கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கா இல்லையா? கழிவறைகள் இடிஞ்சு விழுந்திருக்கா இல்லையா? அந்த கழிவறைகள் இடிஞ்சு விழுந்ததுனாலே நீங்க 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை இடிச்சிட்டு நாங்கள் புது கட்டடம் கட்ட போறோம்னு நீங்க இதற்காக ஃபண்டு ஒதுக்குனீங்களா இல்லையா? நீங்க போடக்கூடிய சாலைகள் தரமற்று இருக்குன்னா மக்கள் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த தாரை அப்படியே நம்பி காட்டும் பொழுது இவ்வளவு தரமற்ற சாலைகள் போடுறாங்களா? அந்த கான்ட்ராக்டர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இதை எக்ஸ்போஸ் பண்ண அந்த ஆக்டிவிஸ்ட் மேல எத்தனை கேஸ் நீங்க போட்டிருக்கீங்க? ஜல்ஜீவன் திட்டத்துல ஊழல் பண்றீங்க, கீழே சும்மா குழாயை மட்டும் பதிச்சிருக்கீங்க, தண்ணி வரல அப்படின்னு பிஜேபிக்காரன் எக்ஸ்போஸ் பண்ணா அவன் மீது வழக்கு போட்டதெல்லாம் இருக்கு. ஸோ அதையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த வெள்ளத்துல பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்கிற இந்த காரணத்தை நம்மால வெள்ளம் இல்லாதப்பவும் இது போல நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 2வது செய்தியாக இது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தான். இந்த மழை நிவாரண பணிக்காக சென்ற அமைச்சர்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் மீது மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, அந்த பொன்முடி அவர்கள் போகும்பொழுது சேற்றை வாரி அந்த மக்கள்
வச்சுருக்காங்க. அதுக்கு உடனே இங்கே இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் நேற்று ப்ரெஸ் மீட்டில் கேட்டு அந்த இருவர் யார் தெரியுமா, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க பாஜக அனுதாபிகள், ஏற்கனவே அவங்க இதே போல தான் நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்பொழுது பொன்முடி அவருடைய ப்ரெஸ் மீட் அவர் கொடுத்துருக்காரு. அவர் சூசகமாக அவர்கள் யார் என்று தெரியும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அவர்கள் அப்பொழுதே எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அவர் யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லலை. அவர் உண்மை உட்கட்சி பிரச்சனையா, உண்மையிலேயே அது யார் சேற்றை வாரி வீசியது அப்படிங்கிறது இல்லாமல் நமக்கு என்னென்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து இவர் வாய்க்கொழுப்படுத்து பல விஷயங்களை அவர் பேசுகிறார். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த மக்கள் செய்தார்களா அப்படின்னு தெரியல. எது எப்படி செய்தாலும் ஒரு நிவாரண விஷயத்திற்காக அமைச்சரோ எம்எல்ஏவோ வரும் பொழுது அவர்களுடைய ஆதங்கத்தை மக்களும் கோபத்தை வெளிப்படுத்தலாம். ஆனால் இது போல சேற்றை வாரி இருப்பதை நாமும் ஆதரிக்கவில்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். அதே நேரத்தில் இது வேறு யாரோ செஞ்சுருப்பாங்க, சங்கிகள் யாரோ செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு குரூப் சோஷியல் மீடியாவில் எழுதிக்கிட்டு இருக்கு. இது இந்த திமுக இது போன்ற கட்டமைக்கிறது புதுசு கிடையாது. ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால் அங்கங்கே பிரச்சாரம் போனார், திண்ணையில் உட்காந்துட்டு பேசுவார், ஒரு மேடை போட்டு நமக்கு நாமேவா ஏதோ நடைப்பயணம்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணார் ஸ்டாலின். அப்பொழுது ஒரு லேடி கேள்வி கேட்டாங்க. ஏன்னா இவர் ஸ்கிரிப்டடு தான், இவங்க யார் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த பதில் வச்சுட்டு தானே இருப்பாங்க. திடீர்னு அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி ஒரு அம்மா கேள்வி கேட்டுருச்சு. உடனே அவர் அப்போ என்ன சொன்னார், நீ வேலுமணி அனுப்பிச்ச ஆளா அப்படின்னு கேட்டார். ஸோ இவங்களுக்கு புதுசு கிடையாது. ஆரம்பத்திலிருந்து இவர்களை கேள்வி கேட்டாலே அவர்கள் மாற்று சிந்தனை கொண்டவர்கள் தான். ஏன்னா நம்ம ஆள்லாம் இப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஏன்னா நார்த்து மெட்ராஸில் இவர் ஸ்டாலின் போகிறாரு, அங்கே ஒரு 4-5 ஆட்களை அப்படியே அழைச்சிட்டு வந்திருக்கிறார் சேகர் பாபு. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா இது டைரக்டர் யார், ஸ்கிரிப்ட் ரைட்டர் யார், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் டைலாக் சொல்லி கொடுத்துருக்கணும். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சேகர் பாபுவாங்கிறதே நமக்கு டவுட்டாக இருக்குது. நான் அந்த அளவுக்கு அங்கே சார் சூப்பராக பண்ணியிருக்கு சார். இந்த தடவை மழை வந்துச்சு சார், போன சோடே தெரில சார்ங்கிற ஒருத்தர். இன்னொருத்தர் என்னன்னா, முதல்ல எங்கள் வீட்டு வரைக்கும் தண்ணி வரும், இப்போ தண்ணியே இல்லை, அதற்கு காரணம் உங்களுடைய அற்புதமான நடவடிக்கை சார் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி ஃபுல்லாக தண்ணி வந்துடும், 2-3 நாள் நாங்கள் அலைவோம், மோட்டார் இன்ஜினை வச்சு நம்ம இறக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் இந்த தடவை மோட்டார் இன்ஜின் வெயிட் பண்ணுது, தண்ணி எங்கடான்னு கேட்குது அப்படின்லாம். உடனே அந்த வீடியோ நம்ம கூர்ந்து கவனிக்கிறப்ப அது எந்த அளவுக்குன்னு தெரியல, சேகர்பாபுவே ஒரு கமெண்ட் அடிக்கிறார். அவர் மாலை போட்டிருக்கிறார், அவர் உருவம் அதில் தெரியல, ஐயப்பன் பேசுறது மாதிரி தெரியலையே அப்படின்னா, ஆள் சரக்கு போட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாரானே நமக்கு தெரியல, வந்த ஆள் ஐயப்பன் பேசுறது மாதிரியே தெரியலன்னு அவருடைய சேகர்பாபு பேசக்கூடிய அந்த வாய்ஸும் நமக்கு கேட்குது. ஸோ அந்த அளவிற்கு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து அவங்களுக்கு பொன்முடி இப்படி மீது எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ போகிறாரு, அவர் நான் உங்களுக்கு இருக்கேன்னு பாவம் சொல்கிறாரு. இருந்தாலும் அதை மக்கள் கேட்க தயாராக இல்லை. ஒவ்வொரு முறையும் சும்மா வந்துட்டு போகிறீங்களே தவிர உண்மையான நிவாரணம் கிடைக்கல. மாடு இப்போ ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த இதுக்கு மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போன மாடு அப்படியே கடலூரில் அப்படியே கடல் பக்கமாக அடிச்சுட்டு போகிற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதே கால்நடைகளே அழிஞ்சு போனால், இப்போ இதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் வச்சு நான் அடிச்சுட்டு மழையில் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போன மாடை பற்றி நான் எங்கே போய் நான் கேட்பேன் அப்படின்னு விவசாயிகள் ஒரு நிராதரவாக கேட்குறாங்க. இதே போல் நாமும் இப்பொழுது ஒரு கோரிக்கையாக, இப்போ கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் அந்த பக்கத்துலலாம் ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு. மத்திய அரசுக்கு அவரை வற்புறுத்தி சில விஷயங்களை கேட்பாருங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பெரிய அளவில் இந்த கிரைட்டீரியா பண்ணி அந்த மக்களை தொல்லைப்படுத்தாமல் உண்மையிலே அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு எவ்வளவு நிவாரணம், வயல் வச்சுருந்தாங்கன்னா எவ்வளவு சேதமாயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நிவாரணங்களை வழங்க மத்திய அரசு குறிப்பாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கோரிக்கையாக இந்த இடத்துல இருக்குது. இருந்தாலும் கூட நீங்கள் சொன்னது மாதிரி ஆளும் அரசிற்கு ஏன் கோபம், அதாவது கோபம் ஒரு பக்கங்கிறப்ப இந்த ரோம் பற்றி எறியும் பொழுது நீரோ மன்னன் ஃபிடில் வாசிச்சான் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியும். டிசம்பர் 2ஆம் தேதி அன்பில் மகேஷுடைய பிறந்த நாள். இங்கே சிற்றரசு இவங்கெல்லாம் ஒரு மீடியாவில் கூட அது கேப்ஷன் போட்டிருக்காங்க, இது கேக்கா இல்லை சாக்லேட் மலையா, அப்படியே இவ்வளோ பெரிய இதை வச்சுக்கிட்டு கேக்கை வெட்டிக்கிட்டு சால்வையெல்லாம் அவருக்கு போட்டுக்கிட்டு இந்த சிற்றரசு அவர் இதில் இருக்கார், இளைஞர் அணி இதில் இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கும் வேண்டப்பட்டவர், அன்பில் மகேஷுக்கும் வேண்டப்பட்டவர், ஜாலியாக கொண்டாடுறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், திருச்சி பக்கத்தில்
ஒரு ஆழ்துளை கிணறுல அவங்க பண்ண தப்பு, அவங்க அதை மூடி வைக்கல, அந்த குழந்தை சுஜித்னு ஒரு பையன் இறந்து போயிட்டான். அதற்காக சோசியல் மீடியால இதே திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சோசியல் மீடியால இருக்கிறவன் இந்த முறை நாம் தீபாவளியே கொண்டாடக்கூடாது அப்படின்லாம் ட்ரெண்ட் பண்ணான். ஏன்னா திருவண்ணாமலையில 7-8 பேர் மண்ணோட மண்ணா புதைஞ்சிருக்கிறான். இங்க அன்பில் மகேஷ் பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காரு. சோத்துக்கு வழி இல்லை அப்படின்னு கடந்து ஹைவேஸ்ல இருந்து அந்த பெண்கள் கதறாங்களே, அதெல்லாம் காதுல விடுவாம நீங்க கேக்கு வெட்டி கொண்டாடுறீங்களே, இது எப்படிப்பட்ட மனநிலை? மக்களுக்கு கோபம் வருமா வராதா அப்படிங்கிறார். இதோடைய வெளிப்பாடாகத்தான் இப்பொழுது மக்கள். சரி, அந்த கேள்வி கேட்டவர் சேற்றி வாரி அடைச்சவர் சங்கினா, இன்னைக்கு திருக்கோவில் திருவெண்ணெய்நல்லூர் பக்கத்துல பொன்முடிக்கு ஆதரவாக வைத்திருந்த பேனர்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிழிச்சு போடுறாங்களே, அது அவங்க எல்லாமே சங்கியா? அப்பதான் நீங்க ஒத்துக்கணும், இந்த இடத்துல எல்லாம் பாஜக வளர்ந்து விட்டது, திமுகவுக்கு எதிராகவே களத்துல எதிராக அங்க கோஷம் போடுறாங்க, அந்த பேனர்லாம் தூக்கினா அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள். அதையாவது ஒத்துப்பீங்களா? நீங்க தான் சொன்ன மலர் தாமரை மலர் குளத்துலையும் இதாக மலராது, அங்கேயும் மலராது, இங்கேயும் மலராதுன்னு கிண்டலா பேசிட்டு, இப்போ உங்க ஏரியாலே உங்க அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதியிலே அந்த மக்கள் கிழிச்சு போறாங்களா, அவங்களும் சங்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த மக்களினுடைய கோபம், உண்மையான கோபம் திமுகவின் மீது திரும்பி இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா அது கிண்டலாகவா இல்லை சீரியஸாகவா, இவ்வளவு மழையிலையும் டாஸ்மாகை திறந்து வச்சிருக்காங்க. எங்களுக்கு போட்டாவது கொடுங்க, நாங்கள் அதுலயாவது போய் சரக்கு வாங்கிட்டு வரோம். சோத்துக்கு வெளியிலன்னு அவன் கதறிக்கிட்டு இருக்கான். எனக்கு சரக்கு வாங்கறதுக்கு நீ போட்டு இது அப்படின்னா, அந்த நேரத்திலேயே அந்த சரக்கு கடை டாஸ்மாகை ஏன் திறந்து வச்சிருக்காங்க? இவன் சத்தம் போறவன் குடிச்சிட்டு சும்மா உட்காந்துருவான். அதுக்காக கண்டிப்பா நம்ம கொரோனா காலத்திலே அதிமுக டாஸ்மாக ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் லாக்டவுனா இருந்தா அப்ப இருக்குல்ல, பிறகு லாக்டவுன் கொஞ்சம் அதுலேருந்து வெளிவரும் நேரத்தில் டாஸ்மாக் திறந்தாங்க. அப்பொழுது மூடு டாஸ்மாக் மூடுன்னு பதாகையை பிடிச்சிட்டு நின்னீங்க வீட்டு வாசலன்னு. ஏன்னா இதை ஒரு காரணமாக வைத்து மூடிவிடுங்கள் அப்படின்னு. இப்பொழுது கொட்டும் மழை, எங்க பார்த்தாலும் வெள்ளம், பாலமே அடிச்சிட்டு போற அளவுக்கு வெள்ளம், மக்கள் மண்ணோடு மண் புதைந்து இருக்கிற அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது டாஸ்மாக் நீங்க ஏன் திறந்து வச்சிருக்கீங்க? டாஸ்மாக் எல்லாம் பெரிய ஸ்ட்ராங் ரூம்ல சரக்கெல்லாம் வச்சிருக்கீங்களா என்ன? அதுவும் சாதாரண கட்டடத்துல தானே அங்கங்க வச்சிருக்கீங்க. அங்க பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஏதாவது பாதிப்புனா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில எழுது. இந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அடுத்த செய்தியாக, அருப்புக்கோட்டை அருள்மிகு வாழ வந்த அம்மன் கோவில் நிலத்தில் சட்டவிரோத கட்டிடம், அதை மும்முரமாக களத்தில் இறங்கி தடுத்து நிறுத்திய இந்து முன்னணி, இதை பற்றி உங்களுடைய விரிவான கருத்து? நீங்க சொன்ன மாதிரி அருள்மிகு வாழ வைத்த அம்மன், அதுக்கு சொந்தமான நிலம். அந்த இடத்துல நகராட்சியே சட்டவிரோதமாக கட்டடம் கட்டுறதுக்கு இது அனுமதி வழங்கி இருக்கிறது. சட்டவிரோதமாக கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இது சம்பந்தமாக மதுரை கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டு அதுக்கு தீர்ப்பு அவங்க சொல்லியிருக்காங்க அப்புறப்படுத்தணும் அப்படின்னு. ஆனால் அதை செய்யலை. திரும்ப பணி நடந்துட்டு இருக்கு. இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் அறிவிக்குது. இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் செய்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். எப்படி கோயில் நிலத்துல கட்டடம் கட்டுவாங்களா? அதை எதிர்த்து இந்து முன்னணி போராட்டம் பண்ணா கோர்ட்டு வழங்கிய தீர்ப்பு அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது மாவட்ட நிர்வாகம். அது பண்ணலை. அதை கவன ஈர்ப்பாகத்தான் இந்து முன்னணி போராட்டம் செய்கிறது. நீங்கள் போராட்டம் பண்ணீங்கன்னா அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அந்த போராட்டத்தை ஒழுங்க செய்கிறது, அனுமதிக்க மறுக்கிறது. திரும்ப இவங்க கோர்ட்டுக்கிட்டே தான் போகிறாங்க. போயிட்டு இது பண்ணுறப்ப அவங்க என்ன டைரக்ஷனா, இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஸ்டில், இனிமேல் நீங்கள் ஃபர்தராக எந்த கட்டடத்தையும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை இந்து முன்னணியோடு நடந்து இப்போதைக்கு அதை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அதை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்து முன்னணிய கோரிக்கை. இது மாதிரி பல சம்பவங்களை இதே ஸ்ரீ டிவியில் நேயர்களுக்கே தெரியும். தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். கோர்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கோர்ட்டுகிட்ட போகிறோம். கோர்ட்டு தீர்ப்பும் கொடுத்துருது. சில நேரங்களிலே உண்மை பக்கம் நின்று அவர்கள் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறது நிர்வாகம், ஆட்சியாளர்கள் கையில் இருக்குது, மாவட்ட நிர்வாகத்துக்கு. இந்த மாவட்ட நிர்வாகம் பல நேரங்களில் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்குதுன்னு இதே கோர்ட்டு திரும்பவும் கேள்வி கேட்டிருக்கு. நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், நான் உங்களை தண்டிக்க வேண்டி இருக்கும், சீஃப் செக்ரட்டரியாக நாங்கள் கோர்ட்டுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை கமிஷனரே நாங்கள் ஏன் நீக்கக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் கோர்ட்டு சொல்லுது.
இதுவரை செய்திருக்கிறதா? எந்தையாவது ஒரு இஓவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்குதா? இது போல எக்ஸிக்யூஷன் பண்ணாத மாவட்ட நிர்வாக கலெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்குதா? அவரை கோர்ட்டு வாசல் நிக்க வச்சு அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறதா அப்படிங்கிறதா நம்ம அரசியல் தலையீடு இல்லாம இது இருக்கிறதுனாலதான் இது செயல்படுத்த முடியல. இந்த தீர்ப்பை செயல்படுத்தாத காரணம் அரசியல் தலையீடு. இப்பொழுது அதான் நேற்றும் கூட பேசியிருக்கிறோம், தூத்துக்குடியில எப்படி வந்து ஒரு கோயில் நிலத்தை வந்து கீதா ஜீவன் வந்து மொத்தருக்கு எடுத்துக்கிறாங்க. கடைசியில் அவங்க இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்டு அது எப்படி வந்து ரீரூட் பண்ணி அது இந்த கட்சியினருக்கே ஆதரவாக எப்படி அந்த இடத்த வளைச்சி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது தினமலரில் ஒரு செய்தியாகவே மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. வேறு எந்த செய்தியிலையும் வரலை. ஆரம்பத்தில் சில நியூஸ் சேனலில் வந்தது, அது குறித்து பெரிய அளவு டிபேட் பண்ணல. நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், திருவண்ணாமலையில் பற்றி ஏதோ ஒன்று பேசும் பொழுது நாங்கள் பல நிலங்களை மீட்டிருக்கிறோம், ஏன் இந்த கோயிலுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவ அமைப்பினர் அவர்கள் ஆக்கிரமித்த இடத்தை கூட நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம், சொத்துக்களை கைப்பற்றி இந்த அறநிலையத்துறை வந்து ஆன்மீக ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது, இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி ஆன்மீக புரட்சி ஆட்சி அப்படின்லாம் சேகர் பாபு உருட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடி விங்லேயே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. என்னன்னா, கிராம குலதெய்வ வழிபாட்டை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய ஆட்சி. ஏன்னா இப்போ இந்துத்துவார்கள்லாம் உளுந்து புராண்டிக்கிட்டு இருக்கானா இந்த மழை நேரத்தில் வந்து இந்த ஆட்சியுடைய அலங்கோலத்தை வந்து திசை திருப்பறதுக்காக உடனே பாருங்க, கோயில் கிராம கோயில் வழிபாடு, கிராம தெய்வங்கள், சிறு தெய்வ வழிபாட்டை எல்லாம் அந்த கலாச்சாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஃபண்டு அதுக்காக 50 கோடி ஒதுக்கி அந்த கலாச்சாரத்தை மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறது இந்த ஆன்மீக புரட்சி ஆட்சின்லாம் அவங்க ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போடுறாங்களே தவிர, ஆனால் சட்ட ரீதியாக கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததை கூட அந்த கோயிலுக்காக அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலே அறநிலையத்துறை இல்லை அப்படிங்க. அதனால தான் அறநிலையத்துறையே அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு இந்து முன்னணி தொடர்ச்சியாக குரல் கொடுத்து விடுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். வங்கதேச அரசை கண்டித்து இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எல்லோரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து வங்காளத்தில் எப்படி நடைமுறை இப்போ இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாமியார் அரசில் கூட வழக்கறிஞர் வரை கூட கோர்ட்டில் ஆஜராகலை. அதாவது அந்த வழக்கு வந்து ஜனவரி 2 வரை கூட தள்ளி போட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லாரையும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து? அதாவது இன்று பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களின் உரிமைக்காக பாஜக சார்பிலும் இந்து இயக்கங்கள் சார்பிலும் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தது. இது ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்தது தான். ஆனால் பல இடங்களில் காவல்துறை வந்து மௌனமாக இருந்தது. பல இடங்களில் பேக் ட்ராப் வச்சுருக்காங்க, பேனர் வச்சுருக்காங்க, எங்கே போராட்டம் பண்ண போகிறோன்னு இடமும் போட்டு எல்லாருக்கும் கட்சிக்காரர்களுக்கெல்லாம் தகவலும் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் அந்த எந்த இடம் சொல்லியிருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சென்னை அப்படின்னா ராஜநாத்ரம் ஸ்டேடியம், அங்கதான் ஆர்ப்பாட்டம், அங்கிருந்து தான் தொடங்கி ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறப்ப காவல்துறை தான் அந்த இடத்துல சஜஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சிறிய செய்தி, வள்ளுவர் கூட்டம் கொடுத்த இடத்தை மாற்றி ராஜரத்ன ஸ்டேடியத்தில் செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் தான் அனுமதி கொடுத்துள்ளார்கள். ஏன்னா இது வந்து டிராபிக் இங்க வள்ளுவர் கூட்டத்தில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கன்னா ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்மோர் அந்த பக்கத்துல அப்படிங்கிறப்ப. இப்போ ஒரு நேரத்தில் சேப்பாக்கங்கிறது ஒரு போராட்ட களமாக இருந்தது, இப்போ ராஜரத்ன ஸ்டேடியத்தை மாற்றுறாங்க. இன்னொன்று என்னென்னா, அங்கே போலீஸாருடைய அந்த ட்ரைனிங்லாம் இருக்கிறதுனால போலீஸ் பந்தோபஸ்தை கொஞ்சம் இறக்கி கட்டுப்படுத்தலாங்கிற எண்ணத்தோடு அங்கே கேம்ப் இருக்கு. ஸோ அந்த எண்ணத்தோடு தான் கொடுக்குறார்கள் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறப்ப நேற்றே பேனர்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் ஏன் அவுக்களே எடுக்கணும்னு சொல்லலை, கட்சிக்காரங்களுக்கு ஏன் முதல்ல நீங்கள் இன்டிமேட் பண்ணல. ஆனால் இன்னைக்கு காலையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு போகிறவங்கள தடுத்து நிறுத்தி கைது செய்வதற்கான நோக்கம் என்ன? இப்பொழுது பாருங்க, இந்த ஆர்ப்பாட்டமே எதுக்கு? அங்கே வந்து இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எந்த உரிமையும் அங்கே இல்லை. பல இன்ஸ்டிடியூஷனில், காலேஜஸில், பெரிய பெரிய பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய இந்து ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸை வாலண்டியரிலே அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல இது இன்னும் சொல்லப்போனால் அங்கு நடக்கக்கூடிய பல சம்பவங்களை உலகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், அந்த ஜேர்னலிஸ்ட் மிரட்டப்படக்கூடிய அந்த விஷயங்களும், ஒரு சில ஜேர்னலிஸ்ட் என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல. இப்போ உங்களுக்கு தெரியும்,
இஸ்ரேல் பாலஸ்தீனா அந்த பிரச்சனை, ஹமாஸ் இங்கே பெரிய ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அல் ஜசீரா ஜேர்னலிஸ்ட்டை காணலை அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் கத்துறாங்க. இப்போ பங்களாதேஷில் உண்மையான செய்தியை சொன்ன ஜேர்னலிஸ்ட் சில பேர் காணலைன்னு சொல்கிறாங்களே, அதை குறித்து இங்கே யாராவது பேசுனாங்களா? ஹமாஸ் ஒரே நேரத்தில் 1500 இஸ்ரேலிகளை நாட்டுக்குள்ளார வந்து கொல்றான். அதற்கு பதிலடியாக தாக்குதல் நடக்கிறது இஸ்ரேல். ஆனால் ஹமாஸ் அந்த காசா அதற்கு குறித்து அங்கே நடக்கக்கூடிய அழிவு குறித்தெல்லாம் இங்கே வந்து போராட்டமும் அதற்காக ஆர்ப்பாட்டங்களையும் இங்கே பண்ணுறாங்க. ஆல் ஐஸ் ஆன் காசா அப்படிங்கிறாங்க. இப்பொழுது ஆல் ஐஸ் ஆன் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறப்ப, டாக்கான்னு சொல்கிறப்ப யாரும் அதை வந்து சோசியல் மீடியாலையும் ட்ரெண்டாக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒன்று அதுவே ஒரு செட்டப்பில் இருக்குது. அது வந்து ட்ரெண்டிங்கில் வராமல் அதை பார்த்துக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அது குறித்து யாருமே இங்கே ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ நமக்கு வித்தியாசமாக ஒரு எண்ணம் தோணியது. இப்பொழுது யூகேல அந்த ஆக்ஸ்போர்டில் படித்து முடிச்சுட்டு அண்ணாமலை வர்றார். அண்ணாமலைகிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? விஜய் அரசியலுக்கு வந்து விட்டார், அதை பற்றி கேட்குறாங்க. மற்ற விஷயங்களை கேட்குறாங்க. இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணார். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம்னு பாஜக தமிழ்நாடு முழுக்க இந்து பரிவார்களோடு சேர்ந்து போராட்டத்தை நடத்தியது. இதுவரை ஏதாவது ஒரு ஊடகம், ஒரு ரிப்போர்ட்டர் ஸ்டாலினிடமோ உதயநிதி ஸ்டாலினிடமோ இல்லை எடப்பாடி பழனிசாமியிடமோ இல்லை வேறு யார்கிட்டையாவது போய் பங்களாதேஷில் இது போல் இந்துக்கள் அங்கே வந்து வன்முறையில் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய சாதாரண வாழ்க்கையே வந்து ஸ்தம்பிச்சு இருக்குது, அங்கே ஆளும் அரசே ஒரு இனப்படுகொலையை செய்கிறது, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? யாராவது ஒரே ஒரு ரிப்போர்ட். வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், பேசாமல் நீங்கள் ஸ்ட்ரீட் டிவிலேயே வந்து இதை வந்து ஒரு அறிவிச்சிருங்களேன் அப்படின்னார். என்னன்னா, இது போல நான் உதயநிதியை பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்துக்களுக்கு அவங்களுக்கு எதிராக நடந்த வன்முறை குறித்து நான் கேள்வி கேட்டேன், அதற்கு உதயநிதி இப்படி பதில் சொன்னார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டு அந்த வீடியோ அவர்கிட்ட இருந்ததுன்னா அவரை உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப சொல்லுங்க. அந்த வீடியோவை உங்கள் ஸ்ட்ரீட் டிவிலையும் போடுங்க. பாருங்க, உதயநிதியிடமே இந்த கேள்வி கேட்டு பதிலை வாங்கியிருக்கிறார் இந்த ரிப்போர்ட்டர், நம்ம பாராட்டுவோம், அவருக்கு வந்து 10,000 சன்மானம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் அறிவிங்களேன் அப்படின்னாரு. நாம் அறிவிக்கிறத பற்றி கவலை இல்லை, ஆனால் நமக்கு தெரியும் யாருமே அந்த கேள்வியை கேட்கலன்னு. இத்தனை நேரம் கேட்டிருந்தா ஸ்டாலின் அவர் அதான் மினிட் பை மினிட் அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்னு ட்விட்டரில் அவருடைய பதிவு போடுறாரு, உதயநிதி ஸ்டாலின் போடுறாரு. பங்களாதேஷ் இந்துக்களுக்காக என்னைக்காவது இவங்க குரல் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது. அவங்க சொன்னது மாதிரி அங்கே யூனுஸ் அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரான பல அடக்குமுறைகளை செய்கிறது. இப்போ நான் சொன்னது மாதிரி இந்த ப்ரொஃபஸர்ஸ் ரிசைன் பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை ஜிகாதிகளோடு அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவமும் கூடயே நிற்கிது அந்த யூனிஃபார்மோட. இப்போ அவர்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் என்ன, அந்த இந்துக்களுக்காக அங்கே நீங்கள் சொன்னது மாதிரி இஸ்கான் அந்த அமைப்பை சேர்ந்த சின்மை கிருஷ்ண கோபால்தாஸ் பிரம்மச்சாரி அவர் கைது செய்யப்படுகிறார். காரணம், அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களின் உரிமைக்காக அவர் குரல் கொடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக. ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு பேரணி. ஏன்னா தொடர்ந்து இந்துக்கள் வாழும் பகுதியில் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் ஆட்சி மாற்றத்திற்காக ஜனநாயகத்தை மீட்பதற்காக நாங்கள் போராடுறோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது. ஸோ குரல் கொடுத்த அந்த சுவாமிஜியை உள்ள வச்சாச்சு. இப்பொழுது நீங்களே தேச விரோத வழக்கு நீங்கள் சொன்னது மாதிரி அவருக்கு யாராவது நீங்கள் ஆஜராகினீங்கன்னா இந்த கோர்ட் வாசல்லே உங்களை அடித்து உதப்போம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அட்வொகேட்ஸ்லாம் இன்னும் கோர்ட் வாசல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உதைப்பல்ல ஆல்ரெடி ஒரு வழக்கறிஞர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆமாம், ஒருத்தர் இறந்துருக்காரு. அந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதை யார் கொன்னாங்க, ஏன்னா அந்த கொலைப்பழியும் இந்த சுவாமிஜி மேலேயே போடுறாங்க. ஏன்னா இறந்தவர் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதுனாலே சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி அங்கே அவருக்கு ஆஜராக கூட அட்வொகேட்ஸுக்கு தைரியம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆளும் அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத அட்வொகேட்ஸும் குரல் கொடுக்குறாங்க. அங்கே தான் யாராலையும் எதிர்த்து பேச முடியல அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்காக இங்கே நம்ம குரல் கொடுத்தா இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் கைது செய்துன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? முகமது யூனிஸுக்கும்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு தானே, முகமது யூனுஸுக்கும் முத்துவேல் ஸ்டாலினுக்கும் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் தெரிகிறது. இந்து விரோத அரசு, இந்து விரோத அரசு தான் இது, இந்து துரோக அரசு. ஏன்னா அவங்களுடைய பங்காளியும் இங்கே இருக்கிறாங்க, அவங்களும் இந்து துரோகியாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னா அடிப்படைவாத எஸ்டிபியோடு அவங்களும் கூட்டணி வச்சவங்க தான். ஆகவே இப்போ பாருங்க, இந்த சாம்பல் மசூதி அந்த பிரச்சனை அங்கே வந்து நேரடியாக ராகுல் காந்தி போகிறார். இன்னைக்கு அவரும் அவங்க சிஸ்டரும் கிளம்பி போனாங்க, ஊபி அரசு தடுத்துருச்சு. டெல்லி இமாம் ஷாயி இமாம் பங்களாதேஷ் அரசை எதிர்த்து இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு சார். அவர் என்ன சொன்னார், நீங்கள் மறந்துட்டீங்களா, உங்கள் நாடு பிறப்பதற்கு காரணமே இந்தியா, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக இவ்வளவு வன்முறையை கட்டவிழ்த்துறீங்க, இதையெல்லாம் சகித்து கொண்டு இருக்க முடியாதுன்னு டெல்லி ஷாயி இமாம் கூட கண்டன அறிக்கை கொடுத்துட்டாரு. ராகுல் காந்தி ஒன்றும் கண்டனம் சொல்லவில்லை, எதிர்கட்சிகள் கண்டனம் சொல்லவில்லை, எதிர்கட்சிகள் எந்த ஒரு போராட்டமும் கூட நடத்தவில்லை, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லலை. அப்படிங்கிறதையும் நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்துக்களுக்கு யார் உண்மையான துரோகியாக எதிரியாக இருக்கிறார்கள், முகமது யூனுஸ் அரசாங்கம் மட்டும் அல்ல, இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் தான் அப்படின்னு மக்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. பாபர் மசூதி தீர்ப்பு பற்றி முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். நேர்மையற்ற தீர்ப்பு, முறையற்ற தீர்ப்பு என்று. தங்களுடைய கருத்தை இதை பற்றி? அதாவது நீங்களும் ஒரு அட்வொகேட், அதனால மார்க்கண்டேய கட்சி பல நேரங்களில் எப்படிப்பட்ட தீர்ப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார், அவர் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படின்னு. இப்போ யார் சொல்கிறாங்களோ அவங்களுடைய நிலைப்பாடை பார்த்தாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இந்த விஷயம் குறிப்பாக சந்திரசூட் அவர் பல தீர்ப்புகளை ஆளும் பாஜக அரசிற்கு எதிராகவே பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அவர் காரணம் அது வந்து நீதியின் பக்கம் நின்று நான் தீர்ப்பு சொன்னேன் அப்படின்னு தான் அந்த நேரத்தில் எல்லாரும் பேசினாங்க. இன்னும் சொல்லப்போனால் சந்திரசூடு சீஃப் ஜஸ்டிஸாக வந்த உடனே தொலைஞ்சதுதான் இந்த அரசு கொண்டாடினார்கள். ஆனால் இந்த அயோத்தி தீர்ப்பில் இந்த சரியான முறையில் இந்த தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்புக்கு பின்பாக எந்த ராமிஃபிகேஷனும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான சூழல் வரணும்னு நான் அந்த ராமனை வந்து பூஜை செய்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னதுக்காகவும், விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் நடந்த அந்த பூஜைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அழைச்சாருங்கிற 2 காரணத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஜட்ஜுடைய உள்நோக்கத்தை இவங்க எப்படியெல்லாம் கற்பிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்படி இந்த அயோத்தியோடைய தீர்ப்பை குறித்து இந்த மார்க்கண்டேய கட்சி சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவர்னு ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டோம்னா இதை வந்து ஏற்கிறதா ஏற்க வேண்டாமான்னு நம்ம மக்களிடையே விட்டுறணும். ஏன்னா மார்க்கண்டேய கட்ஜு சந்திரசூடை பற்றி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார், இது முற்றிலும் சரி அப்படின்னு தான் கலைஞர் டிவி முதற்கொண்டு இதை போஸ்டராக போட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இதை நீங்கள் ஆம் சரியாகத்தான் அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார், அதையெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு விரும்புகிறேன். இதே திமுக அரசு அவரை மனநிலை சரியில்லாதவர் கூட விமர்சனம் அதையும் கலைஞர் டிவி இந்த ஆளும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டும் இல்லை, 2017 அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே மன்னிப்பு கேட்கிறார். என்னன்னா 2011 ஒரு 23 வயது ஒரு பெண் வந்து சௌமியா அப்படிங்கிறவங்க கேரளாவில் ட்ரெயினில் போகும்பொழுது அந்த ட்ரெயின்லேயே ஒரு காமாந்தகனால் வந்து ரேப் பண்ணப்பட்டு அந்த ட்ரெயின்லேருந்தே தூக்கி வீசப்பட்டு கல்லால் அடித்து கொள்கிறாங்க. லோயர் கோர்ட்டு அவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்குது, ஹைகோர்ட்டு டெத் சென்டென்ஸ் கொடுக்குது. சுப்ரீம் கோர்ட்டு போகும்பொழுது அதற்கு போதிய ஆதாரம் இல்லை, இவர் கொலை செய்யும் நோக்கத்தோடு அப்படி செய்யலை, அதுக்கான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே தீர்ப்பு அது மாதிரி கொடுத்த உடனே அவர் வந்து இந்த தீர்ப்பை குறித்து சொல்வதை விட அப்போ இருக்கக்கூடிய ஜட்ஜை குறித்து அவர் பல விஷயங்களை விமர்சனம் பண்ணி எழுதுகிறார். நமக்கே தெரியும் அது வந்து ஒரு நீதிபதியுடைய அந்த தீர்ப்பில் நீதிபதியின் உள்நோக்கத்தை கற்பித்தால் அது வந்து சட்டப்படி தவறு அப்படின்னு. இவர் மீது வழக்கு பதிவோன்னு சொன்ன உடனே இவர் உடனே இல்லை நான் அந்த எண்ணத்தோடு சொல்ல, நானும் கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸை மதிக்கக்கூடியும் அப்படின்னு சொல்லி அப்பாலஜி வாங்கினார். அதுக்கப்புறம் இதே மார்க்கண்டேய கட்சி என்ன சொன்னார்னா, தெரசா, ஜாகீர் நாயக்,
சையது அலிஷா ஜீலானி, பிரவீன் தொகாடியா, சாத்தி பிராச்சி, யோகி ஆதித்யநாத், இது மாதிரி பல பேர் இந்த நாட்டில் இருக்காங்க. இவங்க எல்லாம் அடிப்படைவாதிகள், மதவாதிகள். அந்த மத அடிப்படைவாத சித்தாந்தத்துடைய ஒரு காயின்ல ஒவ்வொரு பக்கம் இவங்கெல்லாம். இவங்கள்ட்ட வித்தியாசமே இல்லை அப்படின்னா உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, தெரசாவை மற்றவங்க எல்லாம் விட்டாங்க. ஏன்னா பாக்கி எல்லாமே இந்துத்துவ ஆட்கள்ல, அதனால அதை விட்டுட்டு தெரசாவை நீங்கள் இப்படி சொல்லலாமா அப்படின்னு சோசியல் மீடியாவில், ஏன்னா தலைவன் பிளாக் ஸ்பாட்ல எழுதுறாரு, ஃபேஸ்புக்கில் எழுதுறாரு. உடனே பாஞ்சு கொதர்ன உடனே ஏன்ட்டா வேணா ஒரு 10 மில்லியன் காசை கொடுங்க, நான் எப்படி சேவை பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா, காசுக்காகத்தான் தெரசா சேவை செய்தார். அவர் வந்து ஃபேனட்டிக் அப்படிங்கிறாரு தெரசாவை. அதை கலைஞர் டிவியும் இப்பொழுது இந்த அயோத்தி தீர்ப்புக்கு சந்திரசூடுக்கு மார்க்கண்டேய கட்சி சொன்னதையும் இப்பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 2015 ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பண்ணுறார். என்னன்னா, காந்தி வந்து ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட், ரவீந்திரநாத் தாகூர் பிரிட்டிஷோட கால நக்னவர், சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பான் இதுக்கு ஒரு பாசிசவாதி, ஒரு இம்பீரியலிஸ்ட், இவர்களெல்லாம் இந்த நாட்டோடைய தலைவர்களாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. காந்தியை குறித்து எப்படி சொல்லலான்னு அவர்கிட்ட சொல்றாங்க. அவர் இன்னும் அது சம்பந்தமா இன்னும் அதே பதிவில் திரும்ப என்ன சொல்றாரு, பசுவை தெய்வம்னு சொல்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமானது தெரியுமா அப்படின்னு. அதோட அவர் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அடுத்தது அவர் சொல்றாரு, புர்கா, இஜாப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இப்பொழுதும் இஸ்லாமிய பெண்கள் நடமாடிக்கொண்டு இருக்கிறாருங்க, நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தா இவங்களை போல ஒரு முட்டாள் யாரு? இந்த முட்டாள்தனத்தை ஆதரிக்கக்கூடிய இவ்வளவு இஸ்லாமிய மனிதர்களும் இருக்கார்கள், மக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த கலைஞர் டிவி இந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்கிறதா அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றாரு, சோனியா, மோடி, கேஜ்ரிவால், மம்தா, ஓவேசி இவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆளு, இவங்கெல்லாம் இன்னும் நடமாடிட்டு இருக்காங்க அரசியல்வாதி அப்படின்னாலே இந்த நாட்டில் 90% பேர் முட்டா பயலுவலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த திராவிட மாடலையும் சேர்த்து கலைஞரை குறித்தும் அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பேசி கருணாநிதி அவர் எப்படி பேசினாருங்கிற இது சரியாக நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்க, அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அதை விட இன்னொரு விஷயம் சொன்னார். அதாவது இவர் மனசுல எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு, இவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்து கொண்டு இப்பொழுது சந்திரசூடை அவர் விமர்சிக்கிறாங்கிறதுக்கு சொல்றேன். டெல்லியில பாஜக சிஎம் வேட்பாளராக கிரண் பேடியை அறிவிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, போய் இந்த கிரண் பேடியை போய் இவங்க அறிவிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஷாசியா இல்மி, அவங்க ஆம் ஆத்மியில இருந்தாங்க, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள், அவங்கள நீங்க நிறுத்தியிருந்தா கூட கொஞ்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுவான். இந்தமா எதுக்கியா சிஎம் கேண்டிடேட்டா அறிவிக்கிறீங்க அப்படின்னா, இவர் பெண் அரசியல் தலைவர்களை எப்படி பார்க்கிறார்? அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய பிரசிடெண்டா நீங்க கத்ரினா கைஃபை கூட நிறுத்தலாம். ஏன்னா அரசியல்வாதிகள் அவங்க வந்து என்ன சொல்லி வாக்குறுதி கொடுத்து எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறாங்களோ அதை அவங்க நிறைவேற்றுறது இல்லை. அதற்கு போடுற ஒரு ஓட்டு அழகான பொம்பளைக்கு போட்டுட்டு போய அழகானவங்களுக்கு பதவி கொடுங்களேன், கத்ரினா கைஃபை வந்து பிரசிடெண்ட் ஆக்குங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதுறாரு. இந்துக்கள்ல ஒரு 80%, முஸ்லீம்ல ஒரு 80%, எல்லாரும் அடிப்படைவாதிகள், மதவாதிகள், இந்த நாடே வந்து பிற்போக்கான ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. 2013 குஜராத் கலவரம் குறித்து அவர் பேசும் பொழுது, குஜராத் கலவரத்தில், கோத்ரா கலவரத்தில் நரேந்திர மோடியுடைய கை இருக்காது, அவருடைய செயல்பாடு இல்லாமல் இருந்திருக்காதுன்னு நான் நம்ப தயாரா இல்லை அப்படின்னு சொன்னோடனே அருண்ஜேட்லி அவர்கள் இவருக்கு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்தாரு. பல இடங்களில் பேசினார், எழுதினார். பிறகு அதுலேருந்து நைசா, ஏன்னா பல மணி நேரங்கள் விசாரணை நடந்து எஸ்ஐடி ப்ரோப் நடந்து தீர்ப்புலேருந்து அந்த நிரபராதின்னு வெளியில் வந்தவர் நரேந்திர மோடி. அவர் இப்பொழுதும் கூட சபர்மதி எக்ஸ்பிரஸ்ன்னு இப்பொழுது படமாகவே இது வந்து விட்டது. நம்ம இப்போ பேசுகிற நேரத்தில் அது படமாகவே வந்து விட்டது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னார். அதுக்கப்புறம் 2009 ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த திராவிட ஸ்டாக்குகள், ஏன்னா இன்னைக்கு சந்திரசூட இவர் திட்டினாருங்கிறதுக்காக இவங்க ஒரு தலைப்பு செய்தியாக போடுறவங்க இதையும் சொல்லல. 2009 மத்திய பிரதேசில் ஒரு கேஸ் வருது.
தலைவன் தான் அப்போ ஜட்ஜு. அப்போ வந்து ஒருத்தவன் போகிறான், அவன் வந்து அந்த ஹைஸ்கூலில் தான் படிக்கிறான், தாடி வச்சுட்டு வரான். இந்த முஸ்லீம்கள் எப்படி தாடி வச்சுக்காங்களோ அது மாதிரி வச்சுட்டா ஸ்கூல் வந்து அவனை சூ பண்ணுது, இது மாதிரிலாம் மத சின்னத்தோட நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு. அவனே இது என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வராங்க. அதுக்கு ஜட்ஜாக தான் இவர் இருக்கார். அப்போ இவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, செக்குலரிசம்ங்கிறத உங்கள் இஷ்டத்துக்கு பிடிச்சி இழுக்க முடியாது, வளைக்க முடியாது. இந்த நாட்டுக்கு ஒரு இது இருக்குது, கான்ஸ்டியூஷன் இருக்குது, அது செக்குலர்னு இருந்தால் கூட இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை இங்கே புகுத்தலான்னு நினைக்காதீங்க. இது ஸ்கூலா இல்லை தாலிபான் நாடா? தாலிபானைஸ் பண்ண பார்க்குறீங்களா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை? இன்னைக்கு நீ தாடி வச்சுட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு முஸ்லீம் பொண்ணுங்க, படிக்கிற பொண்ணுங்க புர்காவும் நான் ஹிஜாபும் போட்டுட்டு வருவேன்னு சொல்லும். இதை நம்ம அலோ பண்ண போகிறோமா அப்படின்னு அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் இதை குறிப்பிட்டு ஒரு கருத்தாக சொல்கிறார். இதை அந்த கலைஞர் டிவி இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறதா? சந்திரசூடை இப்பொழுது விமர்சிக்கக்கூடிய மார்க்கண்டேயன் கட்சியின் கருத்தை இப்பொழுது இவர்கள் இதையும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறத நம்ம கேள்வி. கடைசியாக இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறார் என்னென்னா, 2014 இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. என்னென்னா, ஓட்டே போடாதீங்க, நம்ம ஓட்டு போட்டு நம்ம போடுற ஓட்டெல்லாம் வேஸ்ட் ஆகிடுது, இந்த அரசியல் தலைவர்கள் எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, நான் ஓட்டே போட்டதில்லை, நான் எப்பவும் போட மாட்டேன், என்னுடைய ஓட்டு வந்து நத்திங், அதனால் நீங்களும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதை விட சர்ச்சையான கருத்து கடைசியில் ஒன்று சொல்கிறார். என்னென்னா, பொம்பளைங்கள்டேருந்து விலகியே இருங்க. அதாவது அரசியல் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் 33% பெண்களுக்கு உரிமை வழங்க வேண்டும். இப்போ கனிமொழியெல்லாம் அப்படி தானே போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவருடைய இதில் ட்விட்டர் பக்கத்தில் பாருங்க, ஒரு வீடியோ போட்டிருக்காரு, காஸ்ட் சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த பாஜக அரசு வந்து ஓபிசி எஸ்சி இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் எதிரானதல்ல, பெண்களுக்கு எதிரானது. காரணம், அவர்களுக்கு வழங்க வேண்டிய 33% இடஒதுக்கீடு, அந்த பங்கீடை வந்து கிடப்பிலே போட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ பேசியிருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள்டேருந்து விலகிடுங்க. மோனிகா லெவன்ஸ்கி அவங்களால தான் பில் கிளின்டனுடைய அரசியலே அஸ்தமானது. அதுக்கப்புறம் ஒரு புராணத்தில் கைகையை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிகழ்காலத்தில் ட்ரோஜன் அந்த வரலாற்றை பெறுகிறார். அதுக்கப்புறம் ஆப்ரகாம் லிங்கன் அவருடைய ஒய்ஃப் வந்து அவரை எப்படி பாடாப்படுத்தினது உட்பட சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, பெண்களின் உடல் என்பது ஒரு பற்றி எரியும் நெருப்பு போன்றது, விட்டில் பூச்சிகளாக இது அருகில் போனீங்கன்னா விட்டில் பூச்சியாக செத்து போயிடுவீங்க, யூ கீப் அவே ஃப்ரம் உமன் அப்படின்னு ஒரு பிளாக்ல எழுதி மிகப்பெரிய கண்டனங்கள்லாம் வந்தது. இப்போ நான் சொன்ன இந்த கருத்தை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், அதாவது நல்ல மனநிலையில் தான் மார்க்கன் கட்ஜு இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா, அவர் சந்திரசூட குறித்து அவர் சொன்னதையும் அந்த கருத்தையும் ஏற்றுக்கலாம். இதே மார்க்கண்டேய கட்ஜு இன்னொரு தீர்ப்பும் சொல்லியிருந்தார். என்னென்னா, ஹஜ் மானியம் கொடுக்கறது அது வந்து குறைந்த அளவு தான் நம்ம கொடுக்குறோம். டாக்ஸ் பேயர், இந்துக்களுடைய டாக்ஸ் பேயர் மணி, அரசியலமைப்பில் சொல்லுது மதத்திற்கு அரசு பணத்தை செலவழிக்க கூடாதுன்னு. ஹஜ் மானியத்தை டாக்ஸ் பேயர் மணியை கொடுக்கறத எதிர்த்து கேஸ் போட்டால் அது குறைந்த அளவு தானே போகுது, அது வந்து கடமை, நம்ம அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தவர். இப்படி மத ரீதியாக பேசி தீர்ப்பு கொடுத்தவர் இப்பொழுது சந்திரசூட் அவர்களை கேள்வி கேட்டிருப்பது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நேயர்களிடமே விட்டு விடுகிறேன். இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.